இங்கே இவரு கத்திய வச்சு தெரியாம அவரோட விரலை நறுக்கிக்கிறாரு. ஆனா அவரோட விரலுக்கு ஒண்ணுமே ஆகல. இதை இவரோட லவர் பாத்துடுறா. பார்த்ததுமே அவ ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் அவ ஒரு கத்தியை எடுத்து மறுபடியும் இவரோட விரலை கட் பண்ணி பாக்குறா. உடனே அவர் வலியில துடிக்கிறாரு. செக் பண்ணி பார்த்தா இவகிட்ட அவர் வலிக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு சொட்டு ரத்தம் கூட வரல. இதெல்லாம் பார்த்ததுமே இவர் மனுஷனே இல்லைன்னு பயந்து போய் அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக பாக்குறா. அப்புறம் தான் இவர் யாருங்கிற விஷயத்தையும் அவகிட்ட சொல்றாரு. ஆக்சுவலா இவர் ஒரு கடவுளோட தூதர். இவரோட வேலையே உயிர் போற நிலைமையில இருக்கவங்களோட ஆத்மாவை கூட்டிட்டு போறதுதான். ஒரு நாள் ஒரு சின்ன பொண்ணை எமர்ஜென்சி ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. பக்கத்திலே இவரும் போறாரு. அடுத்து கொஞ்ச நேரத்திலே அந்த பொண்ணு இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க. பார்த்தா அந்த பொண்ணோட ஆத்மாவை இவர் தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பேஷண்ட் இந்த டாக்டர் ஆபரேஷன் செஞ்சுட்டு இருக்கும் போதே இறந்து போயிடுறாங்க. சோ நம்மளால ஒரு உயிரை காப்பாற்ற முடியாம போச்சுன்னு நினைச்சு இவ அழுதுட்டு இருக்கா. இத தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்த இவரு யாரோ ஒருத்தங்களுக்காக இவ அழுறத பார்த்ததுமே இவளை லவ் பண்ண ஆரம்பிச்சுறாரு. சோ அவ கூட வாழ ஆசைப்பட்டு மனுஷனாவே மாறி இந்த பூமிக்கு வராரு. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நாள் அவ கூடயும் வாழ்ந்துடுறாரு. ஆனா அடுத்த நாளே அந்த பொண்ணு லாரியில் அடிபட்டு உயிர் போற நிலைமையில இருக்கா. ஆனா இவர் மனுஷனா மாறிட்டதால இவரால ஒண்ணும் செய்ய முடியாம அவ உயிர் போறத பார்த்துட்டு அழுதுட்டு இருக்காரு. மீதி இருக்க மனுஷ வாழ்க்கையையும் இவர் வாழ பழகிக்கிறாரு.